ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் பார்க்க போகிறோம். அதுவும் சூப்பரான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இந்த அளவுக்கு அருமையான ஒரு ஹேர் டையை நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம முடி எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுது, அதே மாதிரி நம்ம ஹேர் டை யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நமக்கு கருமை நிறம் கிடைக்கிது அப்படின்றத நம்ம இந்த ஹேர் டை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது. சூப்பரான ஒரு ஹேர் டைங்க. அப்படி ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அதிசயமான ஹேர் டைங்க. அவ்வளோ கருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், அந்த ஹேர் டை எப்படி இருக்குன்னு நீங்களே கண்கூட பாருங்கள். எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற பாருங்கள். எவ்வளோ அருமையாக கையில் விட்டுது பார்த்திங்களா? இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டைங்க. நம்பவே மாட்டீங்க. அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அதுவும் முக்கியமான ஒரு பொருளை வச்சு தான், ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் இந்த ஹேர் டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத முழு வீடியோவும் நம்ம வீடியோவில் இருக்குது. பாருங்கள், அதுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, வெந்தயம் எடுத்திருக்கோம். வெந்தயம் வந்து ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா வெற்றிலையை வச்சு தான் நம்ம இந்த ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டைவே நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த வெத்தலையை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு 2 வெத்தலை எடுத்துருக்கோம். அது நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப வெத்தலை எடுத்துக்கோங்க. வெத்தலையை கட் பண்ணி போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை எடுத்துருக்கோம். அந்த கருவேப்பிலையை கொஞ்சம் கொஞ்சமாக உருவி போட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் டீத்தூள், 1 ஸ்பூன் டீத்தூள் போட்டிருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரையாக அரைச்சிட்டு வரணும். அதனால் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை நல்லா ட்ரையாக அரைக்கணும். தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக, நல்லா பொடி பொடியாக இருக்க மாதிரி நல்லா ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வரணும். நீங்களும் நம்ம தண்ணியே இருக்கக்கூடாது ஜாரில். பாருங்கள், எடுத்து நம்ம ஸ்பூனில் எடுத்து கீழே போடும்போது சரன்னு கொட்டிடணும். அந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம குட்டி சொம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது 1.5 டம்ளர் வரும். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை அதில் சேர்த்துக்கலாம். அந்த ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தண்ணியில் நம்ம ஃபுல்லாக எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கொதிக்க விடணும். அது எப்படின்னா, நம்ம 1.5 டம்ளர் அளவுக்கு தான் நம்ம ஊற்றிருக்கோம். அது வந்து 1 டம்ளர் வர வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து அந்த சாயம்லாம் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், நல்லா கொதித்து எந்த அளவுக்கு நமக்கு சுண்டி வருது பாருங்கள். நம்ம ஊற்றின 1.5 டம்ளர் கரெக்டாக 1 டம்ளர் அளவுக்கு நமக்கு சுண்டி வரணும். அப்போ தான் நமக்கு அந்த டிகாஷன் நல்லா அருமையாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கவனமாகவே எடுத்து வைங்க. பாத்திரம் ஹீட்டாக இருக்கும். நீங்களும் கொஞ்சம் கவனமாகவே செய்யுங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இது போன்ற வீடியோக்கள் நிறையவே நம்ம வீடியோவில் இருக்குது. இது பாருங்கள், வடிகட்டிக்கலாம். ஃபுல்லாகவே அதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கணும். வடிகட்டி நமக்கு அந்த டிகாஷன் மட்டும்தான் நமக்கு தேவை. அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா கூட நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, கடுக்காய் பொடி ஒரு 2 ஸ்பூன் கடுக்காய் பொடி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அவுரிப்பொடி, அதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அவுரிப்பொடி எடுத்துருக்கோம். இப்போது இந்த 3 பொடியுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 3த்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட்டு போட்டுக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த டிகாஷன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டிகாஷனை நம்ம எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவைக்கு ஏற்ப, ரொம்ப ஊற்றிடாதீங்க, தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணணுன்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நமக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்களேன், நல்லா கருன்னு கரு பச்சை கலரில் வந்துருச்சு பாருங்கள்.
இதை நம்ம உடனே யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி இருந்தாலும் ஓவர் நைட் விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து தான் நம்ம அதை பயன்படுத்தணும். அப்போ தான் நமக்கு அந்தளவுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பக்குவமாக நம்ம சேஃப்டி பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன மூடி போட்டுட்டு ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவருக்குள்ளே அதை வச்சு நல்லா பேக் பண்ணி நல்லா கவருக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை நல்லா பேக் பண்ணி நம்ம ஒரு ஓரமாக வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம என்னென்னா ஓவர் நைட் விட்டுட்டு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். நாங்களே ஆச்சரியப்பட்டோன்னா பார்த்துங்களேன், அந்த அளவுக்கு அருமையான ஒரு ஹேர் டை தாங்க. ரிசல்ட் இப்படி வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு அமேசிங்கான ரிசல்ட்டுங்க. சூப்பரான ஒரு ஹேர் டை. வாரத்தில் 2 முறை பயன்படுத்துங்க. சூப்பராக இருக்கும். கருமை போகவே போகாது. நீங்கள் 100% கருமை போகவே போகாதுங்க. அந்த அளவுக்கு இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம பயன்படுத்துகிற விதம்னு ஒன்று இருக்குது. அதாவது 1 or 2 டைம்ஸில் எதுவுமே நமக்கு கிளியர் ஆகாது. நம்ம போட போட தான் அது நமக்கு முடியை மாற்றி கொடுக்கும். எடுத்தோடனே கருமை நிறம் கிடைக்கவும் கிடைக்காது. ப்ரௌன் கலர் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் கருமை நிறமே மாறும். இப்போ என்னுடைய ஹேருக்கெலாம் அப்படி தான் நாங்கள் அப்ளை பண்ணி தான் எங்களுடைய ஹேரெல்லாம் நாங்கள் கருமையாகவே மாற்றிட்டோம். நாங்களாம் எங்கேயும் கடையிலலாம் எங்கேயுமே வாங்குறது இல்லைங்க. நாங்கள் எங்களுடைய ஹேர் டையவே நாங்கள் அருமையாக போட்டே காமிச்சிருக்கோம். பாருங்கள், இந்த வீடியோவில் எனக்கு அப்ளை பண்ணியே காமிச்சிருப்பேன். லைவாகவே அப்ளை பண்ணியிருப்பேன். அதுவும் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் உடனே நீங்கள் அந்த வீடியோவை பார்க்க முடியும். பாருங்கள், என்னுடைய ஹேர் தான் எவ்வளோ நரைமுடி இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ நரைமுடி இருக்குது பாருங்கள். இந்த நரைமுடியெல்லாம் ஒரு நொடியில் மாயமாயிருது. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு ஹேரில் எவ்வளோ முடி நரைச்ச முடி இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ நரைச்ச முடி இருந்தால் என்ன ஆகிறது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், வரிசையாக இவ்வளோ நரைச்ச முடி. நம்ம என்ன பண்ணணுன்னா நல்லா குளிச்சுட்டு ஆயில் இல்லாமல் நல்லா தலையை ட்ரையாக வச்சுக்கணும். ஹேரை ட்ரையாக வச்சுட்டு தான் அப்ளை பண்ணணும். அப்போ தாங்க நல்லா ஒட்டும். அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் கண்டிப்பாக விடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் வாஷ் பண்ணுங்கள். நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும். சோப்பு ஷாம்புலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு நரைமுடி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இந்த ஹேரில் தான் அப்ளை பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணுங்கள். கையில் அப்ளை பண்ண வேணாம். ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நம்ம கையில் வச்சு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக கையில் நமக்கு கருமை நிறம் ஒட்டிக்கும். அதனால் ப்ரஷ் வச்சே அப்ளை பண்ணுங்கள். ப்ரஷ் இல்லாதவங்க க்ளவுஸ் போட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்தளவுக்கு கருமை நிறம் கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. லைவாகவே நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி வாஷ் பண்ணிட்டும் வந்து காமிச்சிருப்பேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான ஒரு ஹேர் டைங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா அப்ளை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டைங்க. கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படி ஒரு ஹேர் டையை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். குளிச்சுட்டு வந்து கூட காமிச்சிருப்பேன் பாருங்கள் ஹேர் எப்படி இருக்குன்ட்டு. இது பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருந்துச்சு பார்த்தீங்களா? அதெல்லாமே போயிடுச்சு. அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ முடி நரைச்ச முடி இருந்துச்சு, இப்போ ஒன்று கூட இல்லை பாருங்கள். அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹேர் டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது போன்ற வீடியோக்கள் நிறைய இருக்குது. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.